தற்போது பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கொண்டிருந்தாலும் விவசாயிகளின் நிலை மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வறட்சி மாநிலமாக தமிழகத்தை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் பக்கத்து மாநிலங்களான கேரளா, கர்நாடகா அந்த மாநிலங்களை வறட்சி மாநிலங்களாக அறிவித்து பேரிடர் நிவாரண நிதியை பெற்று அதை விவசாயிகளுக்கு அளித்திருக்கிறார்கள். இங்கே தொடர்ந்து விவசாயிகளின் மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழக அரசுதான் வறட்சி மாநிலமாக அறிவிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். விவசாயிகளின் பிரச்சனைக்கு தனி குழு அமைத்து அதை விசாரிக்க வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்னாலே நான் கோரிக்கை வைத்திருந்தேன். ஆக அவர்களின் மரணம் இப்போது அதிகமாகி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் தினம் தினம் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழக அரசு உடனே போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளின் பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கை. ஏனென்றால் நேற்றைய தினம் விவசாயிகள் தமிழக அமைச்சர்களை சந்திப்பார்கள் என்று ஒரு தகவல் வந்தது. ஆனால் அவர்கள் முழுமையாக சந்தித்தார்களா, அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டதா என்பதை போன்ற தகவல்கள் நமக்கு இல்லை. அதனால் தமிழக அரசு விவசாயிகள் பிரச்சனையில் இன்னும் அதிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நாளைய தினத்தில் இருந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு உள்தாள் ஒட்டுதல் அந்த பணியும் ஆரம்பமாகும் என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் தமிழகத்தில் அதிகமாக போலி ரேஷன் அட்டைகள் உணவு பாதுகாப்பு திட்டத்தை பின்பற்றுவதால் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆக லட்சக்கணக்கான போலி அட்டைகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்ற காலகட்டத்தில் வெகு விரைவாக, இது டிஜிட்டல் காலம், டிஜிட்டல் பரிவர்த்தனையே நடைபெற வேண்டும் என்று நாமெல்லாம் நினைத்து இருக்கின்ற நேரத்தில் டிஜிட்டல் கார்டுகளை இங்கே ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக கொடுப்பதற்கான அத்தனை முயற்சியையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் பிரதமர் அவர்களின் உரை இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாளர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கும் நேர்மையாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கும், எங்களோடு ஒத்துப்போவதாக இருந்தால் நேர்மையாளர்கள் தான் ஒத்துப்போக முடியும், அவர்களை தான் நாங்கள் ஒப்புக்கொள்ளுவோம் என்று பிரதமர் சொன்னதால் தான் காங்கிரஸ் இப்பொழுது அதிகமாக போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இயல்பாகவே நேர்மைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் நேர்மையாளர்களைத்தான் ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். மக்கள் அத்தனை பேரும் நேர்மையாளர்களாக இருந்து கொண்டிருப்பதால் மக்கள் முழுவதுமாக மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.